வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். ஆடி மாதம்னாலே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பு. அந்த வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம ரொம்ப எளிமையான, ரொம்ப டேஸ்டான 2 ஸ்வீட் செய்ய போகிறோம். அவல் கேசரி, சேமியா கேசரி. இப்போ முதல்ல அவல் கேசரி செய்யலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு, நல்லா சுத்தமாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஊற வைக்க வேண்டாம், நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். முதல்ல அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்வீட்டுக்குமே தேவையான முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரியை வறுத்துக்கிட்டு திராட்சையை வறுத்து ரெண்டுத்தையுமே எடுத்துடலாம். இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்துக்குவோம். மிச்சம் இருக்கிற அந்த நெய்யில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற அந்த அவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இந்த அவலை வறுத்துட்டு பொடி பண்ணணும். இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அதனால் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உதிர்ந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதை ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அவலை பொடிச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ரொம்ப நைஸாலாம் ஆகாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். அவல் நம்ம 1/2 கப் எடுத்துருக்கோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதாவது அந்த 1/2 கப்பாலே 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற அவலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். இது வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவல் நல்லா வெந்திருக்கு, நல்லா திக்காகவும் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக லெமன் கலர் சேர்க்குறேன், அதிகமாக சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அவலுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ திரும்ப மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கெட்டியாகி வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிருக்கு. கரெக்டான பதம் இது. இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாக வேண்டாம். இது ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து திரும்ப ஒரு வானலை வச்சுக்கலாம். திரும்ப இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம், அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்துக்குவோம். திரும்பவும் அதே வானலே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம், இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சேமியா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கையாலே எடுத்து பார்ப்போம், நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம்.
கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது 1 கப்பு நம்ம சேமியா சேர்த்துருக்கோம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. திரும்பவும் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா மூடி வச்சுக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா சேமியா வெந்து வற்றி கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக திரும்பவும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 2 ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் கேசரி, சேமியா கேசரி 2மே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆடி வெள்ளி பூஜைக்கு நம்ம ஈஸியாக ரொம்ப எளிமையான முறையில் டக்குன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.